Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா நம்மள்ட்ட ஏகப்பட்ட கஸ்டமர் PC build ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15-20 பேர் கொட்டேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 to 10 பேருக்கு மேல PC build ரெடி பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். So PC build பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் 9000 ரூபாயில இருந்து up to 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெடி ஸ்டாக்ஸ்ல இருக்கும் மேக்ஸिमम ஆஃப் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு அந்த செக்மென்ட்ல தான் கரெக்ட்டா வேல்யூ ஃபார் மணி. So budget segmentல அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு PC build ரெடி பண்றதா நம்ம ஹைலைட். So low budgetல பெரிய சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய PC build நம்ம எக்கச்சக்கமா கஸ்டமர்ஸ் செல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஏனா பிகினர்ஸ் இப்போ நீங்க ஃபீல்டுக்குள்ள இருந்து சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா தைரியமா நீங்க 2 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சத்துக்கு PC டக்குன்னு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. ஆனா ஃபீல்டுக்குள்ள புதுசா வர்றவங்களுக்கு ஃபீல்டுக்குள்ள புதுசா வர்றவங்க யார் கேட்டிங்கனா புதுசா ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்றவங்க, புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க, புதுசா ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க, சோ புதுசா ஒரு ஆர்க்கிடெக்சர்ஸ், சோ புதுசா ஃபீல்டுக்குள்ள வர்றவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படினா அந்த பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு கரெக்ட்டான கான்ஃபிகரேஷன் எப்படி சூஸ் பண்றது, கரெக்ட்டான சாஃப்ட்வேர்ஸ் அதுல சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் டெக் சப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த செக்மென்ட்ல நம்மள்ட்ட அதிகமான PC build ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த செக்மென்ட்ல பாத்தீங்க அப்படினா ஏகப்பட்ட கஸ்டமரோட ரெக்யர்மென்ட் எக்ஸ்க்ளூசிவா எனக்கு ட்ரேடிங்க்கு ஒரு PC build வேணும், கொஞ்சம் கூட லேக் ஆக கூடாது, பக்காவான PC build இருக்கணும், ஒரு தரமான PC build இருக்கணும், பட்ஜெட்னு கம்மியா இருக்கணும், மேக்ஸिमम எனக்கு ஒரு 4 மானிட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு PC build வேணும்னு கேக்குறாங்க பாத்தீங்களா. அவங்களுக்காகவே இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். வெறும் 39990 ரூபாய். So இந்த 39990 ரூபாய் உங்களுக்கு போதுமானது தாங்க. இதுல நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஆட் பண்ண நினைச்சீங்க அப்படினா இன்னும் 2-3 RAM நீங்க ஆட் பண்ணி ஒரு 45 ரூபாய் பட்ஜெட்லயே பயங்கரமான ஃபேர் லெவல் ஸ்பீட் உங்க ட்ரேடிங்க்கு போதுமான அளவு இனஃபா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த 39990 ரூபாய்க்கு இன்னைக்கு NR இன்ஃபோட்ட கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆஃபரோட காம்போனன்ட்ஸோட டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க ட்ரேடிங்க்கு PC build ரெடி பண்ண நினைச்சீங்க அப்படினா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏனா இது எக்ஸ்க்ளூசிவா ஒரு பண்டல் எடுத்து வச்சிருக்கோம், குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான். ஏனா இதோட ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கிங்க, பிரைஸை கம்பேர் பண்ணுங்க, 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துங்க, டக்கு நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்மள்ட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுல துளி அளவுல பயமும் தயக்கம் தேவை கிடையாது. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி வொர்க்கிங் ஹவர்ஸ்ல நம்ம ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல chat பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நாலேஜ் டெக் சப்போர்ட் கேட்கலாம். சோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய மேக்ஸिमम PC builds எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் ஃபுல்லா within 42 வொர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாமே எங்கள்ட்ட ரெடி ஸ்டாக்ஸ்ல இருக்கும். ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆக டக்குன்னு PC build பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது நம்மள PC build அனுப்புறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அக்யூரேட்டா சூப்பரா இருக்கும்ன்றத ஆல்ரெடி ஒரு 1000 பேருக்கு நம்ம PC build ரெடி பண்ணி அனுப்பிச்சிருப்போம். எல்லாரோட வீடியோவும் ஷார்ட்ஸ்லயும் அப்லோட் பண்ணிருக்கோம். எங்களோட செக்மெண்ட் ஒரு தனி செக்மெண்ட். இன்னைக்கு அந்த செக்மெண்ட்ல 39990 ரூபாய்க்கு ஒரு ட்ரேடிங்க்கு கம்ஃபர்ட்டபிளான ஒரு சூப்பரான PCயை என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான டீடைல்டு எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ டக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிருவோம். இது ஒரு கஸ்டமருக்கு அசம்பிள் பண்ண தான் போறோம். ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அசம்பிள் பண்ணி முடிச்சாலும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன். ஏன்னா நிறைய நான் அசம்பிள் பண்ற வீடியோவை நிறைய இப்போ கொண்டு வர முடியாம இருக்கு. ஏன்னா டைமிங் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் டைமிங்ல நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம 39990 ரூபாய் அப்படின்றது all over Tamilnadu and Pondicherry customers including GST, including delivery, including proper assembly, including basic software installation, including Windows 11 Pro OS install பண்ணி அதுக்கான lifetime license கே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, including delivery customer ஆன் பண்ணனும் வர்க் பண்றது மட்டும் தான் வேலை. சோ இந்த 39990 ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஒரு ட்ரேடிங்னு வர்றப்ப அதிகமான மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த PC buildல பாத்தீங்க அப்படினா நீங்க மேக்ஸिमम 4 மானிட்டர் வரைக்கும் டிஃபால்ட்டா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்க இன்னொரு 4 மானிட்டர் கனெக்ட் பண்ணனுமா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நான் அடுத்த வீடியோல டீடைலா வரேன். இன்னைக்கு இந்த PC build 39990 ரூபாய்க்கு ஒரு தரமான கொஞ்சம் கூட லாக் ஆகாத ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேடிங் PC அத தான் இன்னைக்கு வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்க அப்படினா AMD ஓட Ryzen processor. சோ இந்த AMD Ryzen processor பாத்தீங்க அப்படினா Gen 2 architecturesல வந்த 3rd generation first PC version 4.0 ல லான்ச் பண்ண AMD Ryzen 3 3300X1, AMD Ryzen 5 3500X1, AMD Ryzen 7 3700X1, AMD Ryzen 9 3900X, AMD Ryzen 9 3950X னு சொல்லி ஒரு 5 ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க. இந்த 5 ப்ராசஸரும் பாத்தீங்கன்னா Gen 2 ஆர்க்கிடெக்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 7 நானோமீட்டர் ப்ராசஸர்னு சொல்லி லான்ச் பண்ணது. டெடிகேட்டடா பாத்தீங்கன்னா அதிகமான கேட்ச் மெமரி வச்சு லான்ச் பண்ண ஒரு ப்ராசஸர் தான் இது. சோ அந்த ப்ராசஸர்ல நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படினா Ryzen 5
3500X இது ஒரு 6 கோர் இது ஒரு PC வெர்ஷன் 4.0 ஸோ பேண்ட்வித் ஸ்பீடு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இதோட டிஃபால்ட் கேட்ச் மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 35 MB கிட்டத்தட்ட L3 கேட்ச் மெமரி மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MB வரும் L2 கேட்ச் மெமரி 3 MB ஸோ 35 MB கேட்ச் மெமரியோட இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ப்ராசஸர் நீங்கள் தனியாக வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம சைட்லேயே இருக்குது 7990 ரூபாய் இது நார்மல் மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 10,500 போயிட்டு இருந்தது நம்ம டெடிகேட்டடாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபருக்காக ஒரு குறிப்பிட்ட பண்டல் கொண்டு வந்திருக்கோம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க பில்டுக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி பில் பண்ணிடலாம் ஸோ தனியாக ப்ராசஸர் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம ஆப்பில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த 39,990 ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா AMD Ryzen 5 3500X இது ஒரு 6 கோர் 6 thread ப்ராசஸர் 35 MB கேட்ச் மெமரியோட வரக்கூடியது PC வெர்ஷன் 4.0 ப்ராசஸர் இந்த ப்ராசஸரை வச்சு நம்ம இந்த 39,990 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுக்குற PC வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ட்ரேடிங்க்கு நாங்கள் சேனலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த PCயில் நீங்கள் AAA கேம்ஸு லூமியான் சாஃப்ட்வேர் பிளெண்டரு ஆஃப்டர் எஃபெக்ட் 3D Max A to Z எல்லா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ப்ராசஸர் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மதர் போர்டு இது மூணும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸரை பார்த்தாச்சு ரெண்டாவது ஒரு பிசியை பொறுத்த வரைக்கும் மதர் போர்டு ரொம்ப முக்கியம் அது ட்ரேடிங் செக்மெண்ட்டுக்கு மதர் போர்டுன்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் நம்ம கொண்டு வந்திருக்க மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அசராக்கோட கிட்டத்தட்ட இந்த மதர் போர்டு அதாவது ஒரு கஸ்டமராக நீங்கள் ஒரு ப்ராடக்டை எப்படி சூஸ் பண்ணி வாங்குவீங்களோ அதே செக்மெண்ட்டில் தான் நான் ஒரு டீலராக இந்த ப்ராடக்ட்டு இந்த வேல்யூ ஒர்த்தா இதை நம்ம சேனலில் போட்டாலும் கரெக்டாக இருக்குமா கஸ்டமருக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமான்றது ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பக்கவாக செக் பண்ணி தான் சேல்ஸுக்குள்ளே கொண்டு வருவோம் இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் வெறும் 7,990 ரூபாய் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இதையே பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தேன் அதை பார்த்தேன்லாம் வருவாங்க ஸோ அதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கிறேன் இது வந்து ASRock B450M Pro ரிவிஷன் 2.0 ஸோ மார்க்கெட்டில் 1.1 ஒரு வெர்ஷன் இருக்குது ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா அந்த 1.0 வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபேஸ் VRMோட வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபேஸ் டிஜிட்டல் VRMோட வரும் ஸோ அந்த ஃபேஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும் பிசியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அந்த செக்மெண்ட்டில் தான் இந்த மதர் போர்டு நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம் இதோட ப்ரைஸிங் 7,990 ரூபாய் 7,990 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த பிராண்ட்லையுமே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்காது ஸோ அதனால தான் நம்ம இந்த மதர் போர்டை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் 7,990 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் டைப் சி போர்ட்டோட 4 RAM ஸ்லாட்டோட 10 ஃபேஸ் டிஜிட்டல் VRM வித் ஹீட் சிங்கோட கிட்டத்தட்ட ஒரு வேற லெவல் சூப்பர் மதர் போர்டுன்னு சொல்லலாம் 2 NVMe ஸ்லாட்டோட வரக்கூடியது ஸோ நம்ம இந்த 39,990 ரூபாய் கிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ASRock B450M தான் கொண்டு வந்திருக்கோம் மேக்ஸிமம் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட்டை லேண்ட்லேயே கனெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்டர்நெட்டோட ஸ்பீட் ரொம்ப முக்கியம் ட்ரேடருக்கு ஸோ அதனால் வைஃபை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக பிசி பில்ட் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பிசிலையுமே இந்த வைஃபை டாங்கல் பேசிக் டாங்கல் நம்ம போட்டுவிடுவோம் ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணும் அப்படின்னா இதிலே டேரெக்டாக மதர் போர்டில் இன்பில்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய வைஃபை மதர் போர்டு இருக்குது மதர் போர்டில் இன்பில்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய டீப்லிங் வைஃபை நம்மகிட்ட இருக்குது அது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமருக்கு எனக்கு அந்த வைஃபை டாங்கல் வேணாம் நான் டேரெக்ட் இன்டர்நெட் லேண்டில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன்னு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வைஃபை டாங்கல் போடலை ஆனால் மேக்ஸிமம் போடாட்டினாலுமே ஒரு சின்ன வைஃபை டாங்கல் நாங்கள் ஃப்ரீயாகவே போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் ஏன்னா பிசி ரிசீவ் பண்ணி முடிச்சோன்னா அந்த இடத்துல இன்டர்நெட் இருக்கா இல்லையான்றது தெரியாது மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி சில பல அப்டேட்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் போட்டு விட்றது சேம் அதே செக்மெண்ட்டில் இதுக்கும் ஒரு வைஃபை டாங்கல் நம்ம போட்டு விட்ருவோம் ஸோ நம்ம 39,990 ரூபாய் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு தரமான ப்ராசஸரை பார்த்தாச்சு ரெண்டாவது ஒரு தரமான மதர் போர்டை பார்த்தாச்சு ஸோ அதுக்கடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு ஏன்னா Ryzen 5 3500Xன்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க 3500ன்னு ஒன்று வருது 3600Gன்னு ஒன்று வருது ஸோ 5600Gன்னு அப்போ ஜீனா கிராஃபிக்ஸ் இருக்கும் அந்த ஜீன்றது இல்லை அப்படின்னா கிராஃபிக்ஸ் இருக்காது எக்ஸ்னா கிராஃபிக்ஸ் இருக்காதுன்னு கேட்பாங்க ஸோ ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கால்குலேஷன்லாம் வராதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 7000 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 7600லையுமே இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும் 7600Xலையுமே இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை சேம் அதனால் அந்த எக்ஸ் ஜியை வச்சுலாம் நீங்கள் எதையுமே கால்குலேஷன் பண்ண முடியாது ஸோ டீட்டெயில்டு ஸ்பெக்கை அது அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டினா நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணியோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நாலேஜ் டெக் சப்போர்ட்டை டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 3500Xன்றது பியூர் CPU பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்கா 7 nm ப்ராசஸர் 35 MB கேட்ச் மெமரியோட வரக்கூடியது இதில் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது ஸோ இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கு மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொட்டாக்கோட GT 1650 ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டிஸ்பிளே போர்ட்டுக்காகவே 3050 3016 போட்டுட்டு இருப்பாங்க ட்ரேடிங்க்கு கிராஃபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகபட்சமாக உங்களுக்கு தேவைப்படாது
ஸோ வீடியோ மானிட்டர்ஸ் அதிகமான மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹையர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு போவாங்க. இந்த 1650 அவங்களுக்கு போதுமானது தான். இந்த 1650 கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தோன்னே டக்குன்னு கூகுள்லாம் சர்ச் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 1650 கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட். ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதே 1650 கிராஃபிக்ஸ் கார்டில் கிட்டத்தட்ட 5 வேரியன்ட் இருக்குது. அதில் பேசிக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பவர் 1650 ஒன்று வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1650 வித் பவர்னு ஒன்று வரும். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 டிஸ்பிளே போட்டு தான் இருக்கும். ஒன்று HDMI, ஒன்று டிஸ்பிளே போர்ட்டு, ஒன்று DVI போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி 3 போர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வேரியண்ட்டு. ஸோ இது 1650லேயே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 3 டிஸ்பிளே போட்டு ஒரு HDMI போர்ட்டோட வரக்கூடியது டுயல் ஃபேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஸ்பிளே போட்டும் ஒரு HDMI போட்டும் இருக்கும். எந்த விதமான கனெக்டர்ஸுமே இல்லாமல் நீங்கள் 4 மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1650 கிராஃபிக்ஸ் கார்டு தான் வித் பவர் கனெக்டரோட வரக்கூடியது. ஸோ இந்த பிசி பில்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு ஜொட்டாக்கோட 1650 4GB 4 டிஸ்பிளே போட்டோட வரக்கூடிய 3 டிஸ்பிளே போட்டு ஒரு HDMI போட்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட தனியாக வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸிங் 13,990 ரூபாய். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயிலுமே தனித்தனியாக ப்ரைஸிங் நம்மளோட ஆப்புக்குள்ளே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம போர்டு, ப்ராசர், கிராஃபிக்ஸ் கார்டு முக்கியமான 3 பார்ட்ஸ் பார்த்தாச்சு. இந்த முக்கியமான இந்த 3 பார்ட்ஸ் தான் உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸு, உங்களுக்கு ட்ரேடிங்கான பெர்ஃபார்மன்ஸு, உங்களோட எடிட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸு, உங்களுக்கு கேமிங்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இந்த 3 தான் முக்கியமாக தரப்போகிறது. ஸோ அதுக்கடுத்து 4வது ரேம் நம்ம சொன்ன மாதிரி தெரியும். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இப்போ 8GB ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பிசி எதுக்குமே நம்ம 8GB ரெக்கமெண்டே பண்ணுறது கிடையாது. பேசிக்காகவே 16GB தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மல்டி டாஸ்க்குக்கான ஒர்க்குக்கு 16GB பத்தாது. ஃபியூச்சரில் கஸ்டமர் இன்னும் 16GB ஒரு ஆஃபரில் வாங்கி போட்டு 32GB யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட கான்செப்ட். ஸோ இந்த மதர் போர்டில் உங்களுக்கு 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. இந்த மதர் போர்டும் சரி ப்ராசரும் சரி அப் டு 128GB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு 1660 இன்னொரு 3 ரேம் வாங்கி போட்டாலும் 64GB ஆயிரும். ரேம் அதிகமாக இருந்தால் நம்மளோட ஒர்க்கும் ஸ்பீடாக இருக்கும். அது டிஃபால்ட்டாக ரிசல்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக 16GB தான் அங்கே போட்டுருவோம். இப்போ ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு 16GB வாங்கி போட்டுங்க. இந்த 39,990 ரூபாய் கிட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்குது கோர்சியர் வெஞ்சின்ஸோட 3200 MHz ஒரு 16GB ரேம் சிங்கிள் ஸ்லாட்டில் போடுறோம். ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு ரேம் வாங்கி போட்டுங்க. ஸோ அதுக்கடுத்து போர்டு, ப்ராசர், ரேம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து NVMe. ஸோ இப்போ பிசி பில்டுனாலே 10,000 பிசி பில்டுக்கு NVMe தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரூஷியலோட அப் டு 3500 MBPS ஸ்பீடு வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 500GBக்கான NVMe நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ட்ரேடிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு OSக்கு மட்டும் தான், அவங்களுக்கு பேக்கப்க்கு அதிகமாக தேவைப்படாது. சப்போஸ் தேவைப்பட்டாலுமே இன்னொரு NVMe ஸ்லாட் இருக்குது, அதில் அவங்க 1TB 2TB போட்டுக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட்டில் 2 SSD 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா அவங்க இன்னும் 2 SSD 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். அதுக்கு கேபினெட்டும் இடம் இருக்குது, SMPSல கேபிள்ஸும் இருக்குது. ஃபியூச்சரில் அவங்க ஆட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் நம்ம 39,990 ரூபாயில் க்ரூஷியலோட ஒரு 500GBக்கான 3500 MBPS ஸ்பீடு உள்ள ஒரு ஹை ஸ்பீடு NVMe தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 5 பார்ட்ஸும் முக்கியமான பார்ட்ஸ் இதை முடிச்சாச்சு. அதுக்கடுத்து 6வது பார்ட்ஸ் ஒரு SMPS. ஸோ இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸோட ஒரு பிளாக் பாக்ஸ் SMPSன்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த SMPS பார்த்தீங்க அப்படின்னா பியூர் 500 வாட்ஸ். ஸோ நார்மலாக பேசிக் SMPSல 500ன்னு போட்டிருப்பாங்க. அது 500 இருக்காது, அப் டு 180 MBPS வரைக்கும் தான் இருக்கும், 180 வாட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த SMPS பார்த்தீங்க அப்படின்னா பியூர் 500 வாட்ஸ் SMPS 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடியது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இந்த SMPSலேயே டிஃபால்ட்டாக 3060 கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த SMPS வச்சு டுயல் கிராஃபிக்ஸ் கார்டு பவர் கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டெஸ்டிங் ரிசல்ட்லாம் பார்த்து சேனலில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த SMPS வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். வெறும் 1999 ரூபாய், 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடியது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேபினெட்டு. ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க கேபினெட்டில் எனக்கு அந்த RGB லைட்டிங்லாம் எல்லாமே இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய கேபினெட்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா RGB ஃபேன்ஸ் லைட்டிங் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நீங்கள் லைட்டிங் வேணாம் அப்படின்னா சுவிட்ச் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபேன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிசி நீங்கள் அதிகமான பிசி ஆன் பண்ணணும்னு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட் ஆகாது. நீங்கள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம், ஏன்னா ட்ரேடிங்னு வர்றப்ப மேக்ஸிமம் 15 மணி நேரம் 16 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமான நேரம் யூஸ் பண்ண உங்களோட ஹீட்டை ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லேப்கேரோட கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். இது சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸு, ஃப்ரண்ட்டில் 2 ARGB ஃபேன் வந்துடும், பேக் சைடில் ஒரு ARGB ஃபேன் வந்துடும், கிட்டத்தட்ட 3 ARGB ஃபேனு.
ஸோ கீழே பாட்டம் எஸ்எம்பிஎஸ் கனெக்ஷன் தான். மதர் போர்டு ஒரு பக்காவான ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் உள்ள ஒரு டீசெண்டான நீட்டான கேபினெட்டு. ஸோ இந்த கேபினெட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ 39,990 ரூபாய்க்கு இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி பார்ட்ஸு. ரெண்டாவது, இந்த பார்ட்ஸை நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட ப்ரைஸிங் ஒரு 1000 ரூபாய் கூட வரும். ரெண்டாவது, எங்கள்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம கொள்ளக்கூடிய இந்த 39,990 ரூபான்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் பக்கா கேபிள் மேனேஜ்மெண்ட்டு. ஆல்ரெடி எக்கச்சக்கமான பேருக்கு பிசி பில் ரெடி பண்ணி அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட பிசி பில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ டீட்டெயில்டாக பக்கா OS ESS பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி விண்டோஸ் 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ் கீ அதோட ஒருத்தே 999 ரூபா அதையும் உங்களை ஆக்டிவேட் பண்ணி கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் கஸ்டமரோட வேலையாக இருக்கணும். ஸோ எங்களோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்க கூடாது எங்களோட முக்கியம். சேம் அதே செக்மெண்ட் தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம சேனலில் வீடியோஸில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிசி பில்டு நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிசி பில்டோட வீடியோஸ் நான் அப்பப்போ போடுறது எல்லாமே அன்னன்னைக்குள்ள ஆஃபர்ஸு. ஸோ ப்ரைஸிங்கிறது அன்னன்னைக்கு கூடும் குறையும். அன்னன்னைக்குள்ள ப்ரைஸிங்கை நம்மளோட வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. சில பல காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில். ஸோ அப்பப்போ உங்களுக்கு பிசி பில்டுக்கு என்ன பட்ஜெட் என்ன ரெக்யர்மெண்ட்ன்றது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கான கொட்டேஷன் வாங்கி நீங்கள் டக்கு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறதுக்கு துளி அளவில் பயமும் தயக்கம் தேவை கிடையாதுங்க. பிசி பில்டு ஃபுல்லாமே மேக்ஸிமம் வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நாலேஜ் டெக் சப்போர்ட் கொடுக்குறது எங்கள் டீம் இருக்காங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு தேவையான டெக் சப்போர்ட் ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறது எங்கள் டீம் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.